மேனேஜர், என்ன இது? உட்காருங்க. தேங்க்யூ சார். மேனேஜர், அந்த சில்வர் கீ ப்ராஜெக்ட் எந்த லெவல்ல இருக்கு? ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சா, இல்ல இன்னும் ஏதாவது நம்ம சைட்ல பெண்டிங் இருக்கா? நம்ம சைடு எந்த பெண்டிங்குமே இப்போ வரைக்கும் ஒன்றும் இல்லை சார். லீகல் வெரிஃபிகேஷன் முடிச்சுட்டு நம்ம ஆடிட்டர் எல்லா பேப்பர்ஸையும் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு அக்ரிமெண்ட் ரெடி பண்ணிட்டு இருக்காரு சார். ருத்ரா மேடம் இப்போ மும்பையில் இருக்கிறதுனால ஆத்தரைஸ் சிக்னேச்சர் நீங்களே இப்போ போட்டுருங்க சார். ஒன்ஸ் நீங்கள் சைன் பண்ணதும் நான் மேடத்துக்கிட்ட இருந்து ரெட்டிஃபிகேஷன் அப்ரூவல் வாங்கி அந்த பேப்பர்ஸ் எல்லாம் பேங்கில் ஒப்படைச்சிட்டா நெக்ஸ்ட் வீக்லேயே நாம் அந்த ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஏற்கனவே நம்ம காம்படிட்டர்ஸ் எல்லாம் நம்மளோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு இருக்காங்க. காம்படிட்டர் யார் வேணாலும் என்ன வேணாலும் நோட் பண்ணட்டும். அவங்க தலைகீழ நின்னாலும் இவ்வளவு கம்மியான பட்ஜெட்ல நம்ம கொடுக்குற குவாலிட்டியை இந்தியாவில் வேற யாராலையும் கொடுக்க முடியாது. அதனால அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. அதுவும் கரெக்ட் தான் சார். இவ்வளவு கம்மியான பட்ஜெட்ல குவாலிட்டியான ப்ராஜெக்ட் பண்றதே ஆப்போசிட்ல இருக்கிற எல்லாருக்குமே நம்ம மேல ஒரு எரிச்சலை ஏற்படுத்தியிருக்கு சார். காம்படிட்டர்ஸை விடுங்க, நம்ம கிளைண்ட்ஸ் ஹாப்பியா, அதுதான் நமக்கு இம்பார்ட்டன்ட் சார். நம்ம கிளைண்ட் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அதோட மட்டும் இல்லாம புதுசா நிறைய இன்வெஸ்டர்ஸ் இப்ப நம்ம கம்பெனியோட வெண்டரா ஜாயின் பண்றதுக்கு கியூவில் நிக்கிறாங்க சார். சார், சார், இந்த ஃபைலை நீங்கள் செக் பண்ணிவிட்டு ஒரே ஒரு சைன் போட்டிங்கன்னா ஃப்யூச்சரில் நமக்கு ஆடிட்டர் ப்ராப்ளம் வராமல் இருக்கும். எதுக்கு ஆடிட் ப்ராப்ளம் வரப்போகுது? நாம தான் எல்லாத்தையும் ரொம்ப ப்ராப்பராக பண்ணிட்டு இருக்கோமே, அப்புறம் எதுக்கு நம்ம பயப்படணும்? அது இந்த ஃபைல் அப்ரூவ் ஆயிடுச்சா? அப்ரூவல் காப்பியே இந்த ஃபைலில் இல்லையே, அப்புறம் இதில் என் சாங்ஷன் லெட்டர் மிஸ் ஆயிருக்கு. சார், அந்த ஃபைலை பொறுத்த வரைக்கும் அப்ரூவல் வரதுக்கு முன்னாடியே வெண்டாருக்கு பேமெண்ட்டை கட் பண்ணிட்டோம். யாரை கேட்டால் உங்களுக்கு பேமெண்ட் செட்டில் பண்ணீங்க? சார், இந்த ஃபைலை பொறுத்த வரைக்கும் சந்தோஷ் சார் அண்ட் அனிதா மேடம் இவங்க 2 பேரும் இமிடியேட்டாக ப்ராசஸ் பண்ணுங்கன்னு சொன்னதுனால தான் டெலிவரி ஆர்டர் வரதுக்கு முன்னாடியே ஸ்டாக் அவங்க கிட்ட ஒப்படைச்சிட்டேன். சார். சந்தோஷ், அனிதா, சந்தோஷ், ஏய் சந்தோஷ், என்னாச்சு? என்னண்ணா? டேய், உன் மேல நான் எவ்வளவு மரியாதை வச்சிருந்தேன், ஆனா நீ என்கிட்ட பெர்மிஷனே கேட்காம இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்க. இந்த ரைட்ஸ் எல்லாம் உனக்கு யார் கொடுத்தா? அப்படி நான் என்ன தப்பு பண்ணேன்னு எனக்கே தெரியலண்ணா. என்ன ரொம்ப ஸ்மார்ட்டா ப்ளே பண்றேன்னு நினைப்பா? அப்படிலாம் நான் எதுவும் நினைக்கலண்ணா, ஏதோ தெரியாம பண்ணிட்டேன். மேனேஜர். சார், உங்களுக்கு நான் தான் லாஸ்ட் வார்னிங் கொடுக்குறேன். இன்னொரு தடவை என் பெர்மிஷன் இல்லாம, என் நாலேஜ் இல்லாம இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு, அப்புறம் உங்களை டெர்மினேட் பண்ணிடுவேன். சாரி சார். உனக்கு அந்த காஃபில ட்ரக்ஸ் கலந்து கொடுத்தப்பவே நீ மலையில இருந்து உருண்டு செத்துருவன்னு நினைச்சேன். மறுபடியும் நீ உயிரோட வந்தப்ப உன்னை கொலை பண்ணணும்னு துடிச்சேன். ஏதோ உன்னோட நல்ல நேரம், நீ பழச எல்லாத்தையும் மறந்துட்ட. ஆனா இனியும் உன்னை சும்மா விட மாட்டேன்டா. சிவா, சந்தோஷ் அப்படி என்ன பெரிய தப்பு பண்ணிட்டான்? பணத்தை கொடுங்க, அண்ணன் வந்ததுக்கு அப்புறம் சைன் வாங்கிக்கலான்னு ஒரு உரிமையில தானே சொல்லியிருக்கான். இந்த சாதாரண விஷயத்த போய் நீ ஏன் இப்ப இவ்ளோ பெருசுபடுத்துற? இதுமா சாதாரண விஷயம்? என்கிட்ட பெர்மிஷன் வாங்காம, என் நாலேஜ் இல்லாம கம்பெனி விஷயத்துல ஒண்ணு பண்ணுவான். அதை நான் ஏன் என்னன்னு கேட்காம கை கட்டி வேடிக்கை பார்க்கணும். அப்படி வேடிக்கை பார்த்தா நான் நல்லவன், இல்லைன்னா நான் உங்களுக்கு தப்பானவன். அப்படித்தானே? ஐயோ, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. நீ ஏன் எல்லாத்தையும் தப்பு தப்பாவே புரிஞ்சுக்கிற? நான் ஒன்னும் குழந்தை கிடையாதுமா. நல்லது எது கெட்டது எதுன்னு பிரிச்சு பாக்குற அளவுக்கு எனக்கு அறிவு இருக்கு. சிவா, நீ எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் இந்த அம்மாக்கு நீ ஒரு குழந்தை தானடா.
இனிமே சந்தோஷ் இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டான். நீ கோவப்படாதடா. இங்க பாரு சந்தோஷ், முதல்ல அன்னைக்கிட்ட சாரி கேளு. கேளு. சாரிண்ணா, இனிமே இப்படி ஒரு தப்பு நடக்காது. ஏதோ தெரியாம பண்ணிட்டேன். ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருங்க. சாரி சார். ஃப்யூச்சரில் இந்த மாதிரி தப்பு நடக்காமல் நான் பார்த்துக்கிறேன். சிவா, புது ப்ராஜெக்ட்டுக்கு சந்தோஷ் கொடுத்த அசைன்மெண்ட் கரெக்டாக இருந்தது. அதை செக் பண்ணிட்டு தான் நான் ஃபர்தராக ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணேன். இதில் மேனேஜர் மேலே எந்த மிஸ்டேக்கும் இல்லை. இங்க இருக்கிற எல்லார்கிட்டையும் நான் மறுபடியும் சொல்லிக்கிறேன். அத்தை இந்த கம்பெனியோட முழு பொறுப்பையும் என்கிட்ட ஒப்படைச்சிட்டு மும்பையில் இருக்கக்கூடிய நம்ம ஃபேக்டரியோட ப்ராப்ளத்தை கிளியர் பண்றதுக்கு போயிருக்காங்கன்னு உங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். இன்னொரு முறை சந்தோஷ், நீ இந்த மாதிரி தப்பு பண்ண, நானே உன்னை போலீஸ்ல பிடிச்சி கொடுத்துருவேன். பார்த்து ரொம்ப கவனமா இருந்துக்கோ. இந்த கம்பெனிலேருந்து ஒரு குண்டூசி காணாம போனா கூட அதுக்கு நான் தான் முழு பொறுப்பு. அதனால இனிமேலாவது எல்லாரும் ரொம்ப கவனமா இருங்க. இனிமே யாரா வேணா இருக்கட்டும், ஏன் அனிதாவா கூட இருக்கட்டும், என்னோட பெர்மிஷன் இல்லாம ₹1 கூட இந்த கம்பெனிலேருந்து நீங்க யாரும் எடுக்க முடியாது. மேனேஜர், டெலிவரி ஆர்டர் இல்லாம யாரோட பெர்மிஷனும் இல்லாம இனிமே எந்த காரியமும் பண்ணாதீங்க. இதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங். இன்னொரு முறை இந்த தப்பு கண்டினியூ ஆச்சு, இவங்க மேல மட்டும் இல்ல, இது எல்லாத்துக்கும் இன்சார்ஜா இருக்கிற உங்களை மட்டும் தான் நான் எல்லா கொஸ்டினும் கேட்பேன். அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. சிவா, நான் என்ன சொல்ல வரேன்னா, ப்ளீஸ் அனிதா, நான் இப்ப யார்கிட்டயும் பேசுற மைண்ட்ல இல்ல. இந்த கம்பெனி விஷயத்துல பொறுப்பா நடந்துக்க வேண்டிய நீ இப்படி நடந்துக்காம போனதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அம்மா, சந்தோஷ் ரொம்ப உலகம் தெரியாதவனா இருக்கான். அவனுக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு கொஞ்சம் சொல்லி புரிய வைங்க. புரியுதா? பாத்தீங்களா மம்மி, என்னதான் நாயை குளிப்பாட்டி நடு வீட்டுல வச்சாலும் அந்த நாய் தான் புத்தியா காட்டோன்னு அவன் ப்ரூவ் பண்ணிட்டு போயிட்டான். ஏதோ பெரிய தர்ம உத்தமசலன் மாதிரி அவன் பேசிட்டு போறது மட்டும் இல்லாம எல்லாரும் முன்னாடியும், அதுவும் அந்த மேனேஜர் முன்னாடி என்ன கை நீட்டி அடிச்சிட்டான். நீங்க அவனை திருப்பி 2 அரை அரைஞ்சு அவனை என்கிட்ட மன்னிப்பு கேட்க வைப்பீங்கன்னு பார்த்தா, நீங்க மறுபடியும் அவன்கிட்ட போயிட்டு என்ன மன்னிப்பு கேட்க சொல்லி அவமானப்படுத்துறீங்க. இதுக்கு ருத்ராத்தை எவ்வளவோ பெட்டர். டேய் சந்தோஷ், ஆக்க பொறுத்தவன் முதல்ல காக்க பொறுக்கணும். சிவா பழைய மாதிரி இருந்தா அவனை டீல் பண்ற விதமே வேற மாதிரி இருக்கும். ஆனா அவன் பழச எல்லாத்தையும் மறந்து இப்ப நம்மள ரொம்ப நல்லவங்கன்னு நினைச்சிட்டு இருக்கான். உன் அண்ணன் கிளம்பி போகும்போது ஒரு வார்த்தை சொன்ன, அதை நோட் பண்ணியா? மா, அவன் பேசின எதையும் நான் காது கொடுத்து கூட கேட்கல. என்ன சொன்னா நீங்களே சொல்லுங்க. நீ உலகம் தெரியாம வளர்ந்த பையனா, அதனால உனக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு நான் பக்குவமா எடுத்து சொல்லி புரிய வைக்கணுமா? இதை என் காதால கேட்கும்போது எனக்கே பயங்கரமா சிரிப்பு வந்துச்சு. இருந்தாலும் நான் என்ன கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன். என்ன மம்மி, நீங்களும் அவன் கூட சேர்ந்து என்ன கலாய்க்கிறீங்களா? சந்தோஷ், நம்ம எல்லாமே கரெக்டா தாண்டா பண்ணிட்டு இருக்கோம். ஆனா ஏதோ ஒரு இடத்துல நம்மள அறியாமலேயே ஒரு சின்ன மிஸ்டேக் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அத முதல்ல என்னன்னு கண்டுபிடிச்சாலே இனிமே எந்த ப்ராப்ளமும் வராது. அப்படியே ப்ராப்ளம் வந்தாலும்
அதுல நம்ம மாட்டாம ரொம்ப ஈஸியா எஸ்கேப் ஆயிரலாம். மம்மி நீங்க சொல்றதெல்லாம் ஓகே, ஆனா லாஸ்ட் மீட்டிங் நடந்தப்போ வந்தவன் கிட்ட கை நீட்டி 25 லட்சம் வாங்கியாச்சு. இந்த ப்ராஜெக்ட் அவனுக்கு ஓகே பண்ணி முடிச்சாதான் பேலன்ஸ் 50 லட்சம் அவன் நம்மளுக்கு செட்டில் பண்ணுவான். இல்லனா நம்ம வாங்கின 25 லட்சத்துக்கும் அவன் இன்ட்ரெஸ்ட் போட்டு நம்ம கிட்ட இருந்து பணம் பறிக்க பார்ப்பான். டேய் என்னடா சொல்ற? அந்த பணத்தை நம்மளே வச்சுக்க முடியாதா? மம்மி நம்ம ஒன்னும் பொட்டி கடை வச்சு பிசினஸ் பண்ணல, வட்டி கடை மாதிரி பெரிய லெவல்ல பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம். நேத்து தான் ஆர்டர் எல்லாத்தையும் மாத்தி வைக்கலான்னு அவ்வளவு பேசிட்டு இருந்தோம். மம்மி இதுக்கு கண்டிப்பா ஒரு முடிவு எடுத்து ஆகணும் மம்மி, இல்லனா நம்மளால சல்லி பைசா கூட சம்பாதிக்க முடியாது. சந்தோஷ், நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளு. நான் உனக்கு இப்ப என்ன சொல்ல வரேன்னா, ஐயோ மம்மி நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம் மம்மி, நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது. ஏங்க நான் என்ன சொல்ல வந்தேன்னு கரெக்டா சொல்லு பாப்போம். வழக்கம் போல சந்தோஷ் நீ கொஞ்சம் பொறுமையா இரு. நம்ம விட்டு பிடிச்சா மட்டும்தான் பெரிய லெவல்ல செட்டில் ஆக முடியும். ஆனா அதுக்கு பொறுமை நிதானம் ரொம்ப தேவை. இதானே சொல்ல வரீங்க? சந்தோஷ், எப்படிரா நான் மனசுக்குள்ள நினைச்சத அப்படியே சொல்லிட்ட? சரி சரி, இப்போ நீ நினைக்காத இன்னொன்னே நான் உனக்கு சொல்றேன். நல்லா காது கொடுத்து கேட்டுக்கோ. கம்பெனி விஷயத்துல, ருத்ராவோட சொத்து விஷயத்துல, எல்லாத்துலயுமே நாம கொஞ்சம் விட்டு பிடிக்கணும். ஐயோ நீங்க வேணா அப்படியே இருங்க, ஆனா என்னாலலாம் அப்படி இருக்க முடியாது மம்மி. நீங்க விட்டு பிடிக்கலாம்னு ஈஸியா சொல்லலாம், ஆனா ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நான் சொல்றேன். இந்த முறை நம்ம விட்டோம்னா மறுபடியும் நம்மளால அந்த விட்ட இடத்தை நம்மளால பிடிக்கவே முடியாது மம்மி. அனிதா கல்யாணத்துல பாத்தீங்களே என்ன நடந்துச்சுன்னு. நம்ம பொறுமையா விட்டு பிடிச்சதோட விளைவு கடைசி அனிதாவோட கல்யாணம் நடக்காமலே நின்னு போயிடுச்சு. அதனால ஒவ்வொரு முறையும் நம்மளும் இருக்கோம்னு தெரியப்படுத்திக்கிட்டே இருக்கணும் மம்மி, இல்லனா நம்மள யாரும் ஞாபகத்துல வச்சுக்கவே மாட்டாங்க, எல்லாரும் மறந்துடுவாங்க. அப்புறம் நீங்க என்ன பார்த்து ஒன்னு அடிக்கடி சொல்லுவீங்களே, காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளுன்னு. அதனால நான் மறுபடியும் சொல்றேன், இதுதான் நமக்கு சரியான டைம். இதுக்கு மேல நம்மளால வெயிட் பண்ணவே முடியாது மம்மி. ஏய் சந்தோஷ் சொல்றதும் ஒரு விதத்துல கரெக்டா தான் தோணுது. இருந்தாலும் ஒரு விஷயத்தை எடுத்தோம் கவுத்தோன்னு பண்ணனா அது எல்லாருக்குமே பெரிய தர்ம சங்கடமா போயிடும். அதனால டைம் பார்த்து ரொம்ப புத்திசாலித்தனமா நம்ம நினைச்ச காரியத்தை இன்னும் எல்லாத்தையும் நிறைவேற்றிக்கணும். புது நம்பரா இருக்கு, யாரா இருக்கும்? ஹலோ, என்ன சக்தி, எப்படி இருக்கீங்க? வந்ததுல இருந்து ஒரு போன் கூட பண்ணல. பேசுறது யாரா இருக்கும்? ஹலோ சக்தி. ஏதோ ரொம்ப நாள் நம்ம கூட பழகுன மாதிரி பேசுறாங்க. இந்த வாய்ஸ் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே. ஒருவேளை ராங் நம்பரா இருக்குமோ? சக்தி லைன்ல இருக்கீங்களா? நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீங்க பேசாம அமைதியா இருக்கீங்க. யார் சார் நீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? சரியா போச்சு, அப்ப யாருன்னு தெரியாம தான் பேசிட்டு இருக்கீங்க. இல்ல சார், என்னோட போன் லாஸ்டா விழுந்து சர்வீஸ் கொடுத்து வாங்கினப்போ இதுல இருந்து எல்லா நம்பரும் டெலிட் ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி உங்க குரல் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு, ஆனா யாருன்னு சரியா சொல்ல முடியல. ப்ளீஸ் சார், நீங்க யாரு நீங்களே சொல்லிடுங்க. சூப்பருங்க, இப்படிதான் இருக்கணும். பட் நீங்க உண்மையை சொன்னதால எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. பரவாயில்ல, நான் இனிமே திருப்பி ரீஇன்ட்ரோ பண்றேன். என் பேர் சித்தார்த், நீங்க இருக்கீங்களே அந்த வீட்டோட ஹவுஸ் ஓனர். ஓ ஐயோ சாரி சார், சாரி. நீங்கன்னு தெரியாம நான் உங்களை போய் யாருன்னு கேட்டேன், என்ன மன்னிச்சிருங்க சார். விடுங்க விடுங்க, தெரியாம கேட்டேன்னு சொல்றீங்க. அப்புறம் பிசினஸ்லாம் எப்படி போகுது? ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது, அதே நேரத்துல ரொம்ப சுமார்னு சொல்ல முடியாது. நார்மலா நல்லபடியா போயிட்டு இருக்கு சார். அப்புறம் சித்தார்த் சார், உங்ககிட்ட ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். சொல்லுங்க. கையில இருந்த பணம் எல்லாத்தையும் பிசினஸ்க்கே செலவாயிடுச்சு. நீங்க எனக்கு கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா நான் எங்கேயாச்சும் அமௌண்ட் அரேஞ்ச் பண்ணி நான் உங்களுக்கு ஃபுல் அட்வான்ஸ் கொடுத்துறேன் சார். பரவாயில்லைங்க, உங்க சிச்சுவேஷன் எனக்கு புரியுது. இதுக்காக கடன்லாம் வாங்காதீங்க, அண்ட் கடன்லயும் போய் மாட்டிக்காதீங்க. உங்களால எப்ப முடியுதோ அப்ப நீங்க கொடுத்தா போதும். அப்புறம் உங்க பிசினஸ்க்கும் வாழ்த்துக்கள். நான் வச்சிடுறேன். தேங்க்யூ சார்.
பிரியா சொன்னப்ப கூட இந்த காலத்துல இப்படி ஆட்கள் இருப்பாங்களான்னு எனக்குள்ள ஒரு டவுட் இருந்துச்சு. ஆனா இவர்கிட்ட பேசினதுக்கு அப்புறம் தான் தெரியுது. நான் இருக்கிற சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு எவ்வளவு ஆறுதலா ஹெல்ப் பண்றாரு. உண்மையிலே சித்தார்த் சார் ரியலி கிரேட். டேய் சங்கர, நான் ரொம்ப மன உளைச்சல்ல இருக்கேன்டா. என்னண்ணே மறுபடியும் முதல்ல இருந்தா? டேய், 3rd கிரேட் கிரிமினல் வேலையெல்லாம் நாமளே கில்லாடிட்டேன். ஆனா அந்த இந்து நமக்கே தண்ணி காட்டிட்டாடா. ஆமாண்ணே, பார்க்கறதுக்கு குடும்ப குத்துவிளக்கு மாதிரி இருந்துட்டு அவங்க பண்ண வேலைலாம் நம்மளால யோசிச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பண்ணியிருக்காங்கண்ணே. ஒரு விஷயத்த கவனிச்சியாடா? சீதாவில இருந்து ஆரம்பிச்சு இந்து வரைக்கும் நம்மளை பத்தி ஏதோ ஒரு விஷயத்த தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் நம்மளை பிளாக்மெயில் பண்ணிருக்காங்க. அட ஆமாண்ணே, தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருந்துட்டா கூட எதுவும் பிரச்சனை இல்லைண்ணே. ஆனா தெரிஞ்சதுக்கு அப்புறமா உங்களை வந்து சொரிஞ்சு விடுறப்பதான் நீங்களும் டென்ஷன் ஆகி பட்டுன்னு ஏதாவது பண்ணிடுறீங்க. ஏண்டா, சாலக்குடி சித்ராவை வச்சு இந்து கதையை முடிக்கிறதா நம்ம சொன்னது யார் மூலமா இந்துவுக்கு போயிருக்கோம்? அண்ணே, இப்படி ஏன் இருக்கக்கூடாது? ஆ? அந்த சித்ரா நம்ம கிட்ட சொன்னப்ப ஒரு வார்த்தை விட்டா கவனிச்சிங்களா? அந்த திவ்யாவை பிளேட் எடுத்து நான் கழுத்து இருக்க போறப்போ அந்த இன்ஸ்பெக்டர் அம்மா வந்து தடுத்துருச்சுன்னு சொன்னான். கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஆமாண்டா, சொன்னா அதுக்கு என்ன இப்ப? இல்லைண்ணே, நமக்கு எப்படி கேடி ரவுடி கிரிமினல்ஸ் கூடலாம் கான்டாக்ட் இருக்கோ அதே மாதிரி அந்த இந்து மேடம்க்கும் ஏன் டிபார்ட்மெண்ட்ல ஆளுங்க இருக்காது? ஒருவேளை அந்த இன்ஸ்பெக்டர் கூட யதார்த்தமா சாலக்குடி சித்ரா விஷயத்த இந்த அம்மா கிட்ட சொல்லிருக்கலாம்ல. நீ சொல்ற மாதிரியே இருந்தாலும் எங்கேயோ ஏதோ ஒண்ணு இடிக்குதடா. என்னன்னு சொல்றீங்க? ஆமாண்டா, அந்த திவ்யா உயிரோட வெளியில வந்தது கூட எனக்கு பெரிய ஆச்சரியமா இல்ல. ஆனா அவ வெளியில வந்த உடனே நேரா இந்து கூட போய் சேர்ந்துட்டா பாத்தியா? அதுதாண்டா இன்னைக்கு வரைக்கும் எனக்கு பெரிய ஷாக்கா இருக்கு. அண்ணே, திவ்யா அவங்க அம்மா கூட போய் சேர்ந்ததுக்கு நாம சந்தோஷம் தானே படணும். அதை விட்டுட்டு இப்ப நாம எதுக்குன்னு சங்கடப்படணும்? இல்லடா, அந்த இந்துவா நம்ம கிட்ட வந்து ஜெயில இருக்கிற திவ்யாவுக்கு சோத்துல விஷம் வச்சு அங்கேயே க்ளோஸ் பண்ண சொன்னாங்க. அதுக்கப்புறம் இந்துவே ஒரு வக்கீலை வச்சு கோர்ட்ல வாதாடி அந்த பொண்ணை வெளியில கொண்டு வந்தாங்க. இதை செய்யறதா இருந்தா முன்னாடியே செஞ்சிருக்கலாமே. எதுக்கு தேவையில்லாம இவ்வளவு டைம் வேஸ்ட் பண்ணிருக்கணும்? அப்படி இருக்கிறப்போ எதுக்காக நம்ம கிட்ட வந்து திடீர்னு இப்படி பேசணும்? அதனால அவங்களுக்கு என்ன லாபம்? எல்லாத்தையும் சுத்தி வளைச்சு திரும்ப திரும்ப யோசிச்சு பாக்குறப்போ நம்ம பண்ணிட்டு இருக்கிற வேலை ஏதோ ஒண்ணு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் தைரியமா கூப்பிட்டு நம்மள இந்த வேலையை பண்ண சொல்லியிருக்காங்க. அட ஆமாண்ணே, நீங்க சொன்ன விஷயத்த யோசிச்சு பார்த்தா அடிச்ச போதெல்லாம் அப்படியே இறங்கிடுச்சுண்ணே. ஆனா இத பத்தி துருவி துருவி யோசிச்சா எனக்கு சரக்கு அடிக்காமலேயே போதை ஏறுதடா. அம்மா, என்னை சுத்தி இப்பதான் கொஞ்சம் நல்லவங்க இருக்காங்க. நீ போனதுக்கு அப்புறம் இந்த உலகத்துல நான் வாழ்றதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லம்மா. நீ அடிக்கடி என்னை பார்த்து ஒன்னு சொல்லுவியே, என் பொண்ணு சக்தி ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் எல்லாரும் பார்த்து மரியாதை கொடுக்கற அளவுக்கு ஒரு பெரிய ஆளா வருவான்னு. உன்னோட ஆசையை நிறைவேற்றுறதுக்காக தான் இன்னும் நான் உயிரோடவே இருக்கம்மா. உன்னோட ஆசைய நான் எப்படி நிறைவேற்ற போறேன்னு எனக்கு தெரியலம்மா. ஆனா கண்டிப்பா உன்னோட ஆசையை நிறைவேற்றுறது மட்டும்தான் இனிமே என் வாழ்நாள் லட்சியமே. அக்கா, அக்கா, நான் உங்களை சாப்பிட கூப்பிடலான்னு வந்தா நீங்க என்னடானா தன்னந்தனியா பேசிட்டு இருக்கீங்க. நான் வந்ததும் டக்குன்னு கண்ணீரை தொடச்சிட்டு நார்மலா இருக்கிற மாதிரி இருக்கீங்க. நீங்க எதையோ மறைக்கிறீங்கக்கா. நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல காயத்ரி. எனக்கு எப்பவுமே மனசு சரியில்லைனா சும்மா இப்படி எனக்கு நானே தனியா பேசிப்பேன். மத்தபடி ஒண்ணுமே இல்ல. சரி, இவ்வளவு நேரம் ஆச்சு, நீ இன்னும் சாப்பிடலையா? எப்படிக்கா நீங்க இல்லாம நான் மட்டும் தனியா சாப்பிடுறது? சரி வா, நானும் வரேன், 2 பேரும் ஒண்ணா சாப்பிடலாமா? ஆம், என்னாச்சு காயத்ரி?
நீ எதையும் என்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிற. எதுவா இருந்தாலும் நீ உன் மனசுக்குள்ளேயே வச்சிருந்தனா எனக்கு தெரியாது. வாயால சொன்னாதான் எனக்கு தெரியும். இல்லக்கா, இதை எப்படி ஆரம்பிக்கிறது, எப்படி கேக்குறதுன்னு தெரியல. ஆனா எனக்கு தோன்றத உங்களை தவிர வேற யார்கிட்டயும் மனசை விட்டு ஓப்பனா ஃப்ரெண்ட்ல கேட்க முடியாது. நீ இப்ப எதுக்கு இவ்ளோ பில்டப் பண்ற காயத்ரி? எதுவா இருந்தாலும் தேங்காவை போட்டு உடைக்கிற மாதிரி டக்குன்னு சொல்லிடு. என்னடா என்னைக்கும் இல்லாம இந்த காயத்ரி திடீர்னு நம்மள பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்டுட்டான்னு மட்டும் தயவு செஞ்சு என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. நீ இவ்ளோ பில்டப் கொடுத்துட்டு இப்ப ஏதாவது என்கிட்ட ரொம்ப மொக்கையான கேள்வி மட்டும் கேட்ட அப்புறம் உண்மையிலேயே நான் கடுப்பாயிடுவேன். எதுவா இருந்தாலும் கொஞ்சம் சீக்கிரமா சொல்லு. எனக்கு ரொம்ப பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஓகே ஓகே, கூல் கூல். இந்த பார்த்த உடனே காதல் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? இல்ல, ஆனா அக்கா, என்னாச்சு? ஏதோ ட்ரீமுக்கு போயிட்டீங்க போல. நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல காயத்ரி. நான் கேட்ட கேள்விக்கு பதில் இது இல்லையேக்கா. சரி, நான் உங்ககிட்ட இன்னும் தெளிவா கேக்குறேன். உங்களுக்கு வரப்போற ஃபியூச்சர் ஹஸ்பண்ட் எப்படி இருக்கணும்க்கா?